அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. இன்று 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று திண்டுக்கல்லிலே சுவாமி சரவணானந்தா அவர்களின் அவதார தின விழா திண்டுக்கல் பொன்னகரத்தில் அமைந்துள்ள சுவாமி சரவணானந்தா அருட்பெருஞ்சோதி தயவில்லத்திலே மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அங்கு சென்றிருந்த பொழுது கோயம்புத்தூரிலே கோவில்பாளையத்திலே ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸ் நடத்தி வரும் நிறுவனர் திரு VS ராமதாஸ் அவர்கள் வருகை புரிந்திருந்தார்கள். அவர்கள் ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸின் நிர்வாக இயக்குநராக உள்ளார்கள். ஏற்கனவே சரவணம்பட்டியில் இருந்துச்சு கோயம்புத்தூரில். அதை ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பாக கோயில்பாளையம் என்ற இடத்திற்கு மாற்றி அந்த ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸ் நிறுவனத்தை அங்கே கொண்டு போயிட்டார். அங்கே அருட்பெருஞ்சோதி ஆலயம் தயவாலயமாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பெரிய தயவாலயம் கட்டியிருக்கிறாரு. அருட்பெருஞ்சோதி தான் அங்கே. அவர் வரக்கூடிய 15/12/2024 கார்த்திகை மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவருட்பிரகாச வள்ளலாரின் 202ஆம் ஆண்டு திரு அவதார விழா நிகழ்ச்சி மற்றும் ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸின் 33ஆம் ஆண்டு விழா இரண்டையும் ஒரு சேர நடத்த உத்தேசித்து இன்று நிகழ்ச்சி நிரல், அதாவது இன்விடேஷனை கொண்டு வந்து காமிச்சாருங்க. இதுதான் அந்த இன்விடேஷன். இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முதல் பக்கம். நிகழ்ச்சி நிரலாக அவர் சொல்லியிருப்பது முதல்ல பார்த்து அழைப்பிதழ், அன்றைய தேதியில், அதாவது 15/12/2024 அன்று என்னென்ன நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது என்ற விவரமெல்லாம் அந்த இன்விடேஷனில் பின்புறமாக அடிக்கப்பட்டிருந்தது. மிகவும் அருமையானதொரு நிகழ்ச்சியாக அவர் இதனை ஏற்பாடு செய்து வருகிறார். அந்த நிகழ்ச்சி நிரலில் சொல்லப்பட்டிருக்கும் விவரங்கள் காலை 6 மணி முதல் 7:30 மணி. நாள் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை தான் வைத்திருக்கிறார்கள். அதனால் எல்லோருக்கும் வாய்ப்பாக இருக்கும். அன்றைய நாள் நிகழ்ச்சி நிரலில் 6 to 7:30 அகவல் பாராயணம் மற்றும் ஜோதி வழிபாடு குழுவினர். 7:30 to 8 வரைக்கும் சன்மார்க்க கொடி உயர்த்துதல் நிறுவனர் மற்றும் குழுவினர். காலை 8 மணி முதல் 9 மணி வரை காலை உணவு டிஃபன் வழங்குதல். அப்புறம் 9 to 9:20 வரவேற்புரை மற்றும் நிறுவன செயல்பாடுகளை தெய்வ திரு பாவண்ணா ராமச்சந்திரன் வாசிப்பார். 9:20 to 9:45 சன்மார்க்க உரை வீச்சு ஊழியர்கள் மற்றும் குழந்தைகள். அதேபோல் 9:45 முதல் 10:30 வரைக்கும் நிறுவனர் உரை. அதாவது நிறுவனர்னால் ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸின் நிறுவனர் திரு VS ராமதாஸ் அவர்களது உரை. வள்ளலார் வாழ்க்கை உண்மைகள் அப்படிங்கிறத பற்றி நிறுவனர் உரை நிகழ்த்துறாரு. அவர் பேர் திரு VS ராமதாஸ். 10:30 மணி முதல் 11 மணி வரை பெண் ஊழியர்கள் நாடகம் ஒருமையும் ஒற்றுமையும். திருமதி கிருஷ்ணவேணி மற்றும் குழுவினர். 11 to 12 வரைக்கும் சன்மார்க்க வாழ்வியல் அனுபவ உரைகள். சிறப்பு விருந்தினராக அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பது நான் ஞானி அல்ல வரதராஜன். சிறப்பு விருந்தினர் செல்வி அனுஸ்ரீ ஸ்ரீனிவாசன். அப்புறம் 12 to 12:20 பெண் ஊழியர்களின் நாட்டியம் திருமதி கிருஷ்ணவேணி மற்றும் குழுவினர் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 12:20 முதல் 1 மணி வரைக்கும் சன்மார்க்க பட்டிமன்றம். இன்றைய வாழ்விற்கு மிகவும் தேவைப்படுவது அறிவியலே அப்படின்னு ஒரு குரூப்பு, அருளியலே அப்படின்னு இன்னொரு குரூப்பு. அதில் பங்கேற்பது திரு சானா ராமச்சந்திரன் மற்றும் குழுவினர். அடுத்து 1 மணிலிருந்து 1:20 வரைக்கும் ஊழியர்களுக்கு பரிசு வழங்குதல். 1:20 முதல் 1:30 வரை நன்றி உரை. 1:30 முதல் மதிய
உணவு வழங்குதல். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குபவர்கள் திரு ச. ராமச்சந்திரன் மற்றும் புவனேஸ்வரி ராமச்சந்திரன். நிகழ்ச்சி நடைபெறும் இடம் ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 7/1, SF நம்பர் 237, பார் 1B, 2A, கோவில்பாளையம், துடியலூர் ரோடு, VJ சின்டெக்ஸ் மில் அருகில், கோட்டைப்பாளையம், கொண்டையம்பாளையம் பஞ்சாயத்து, அன்னூர் தாலுகா, கோயம்புத்தூர். இவ்வளோ விவரமும் இந்த அழைப்பிதழில் பின்பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அழைப்பிதழை இதனையே அழைப்பிதழ் வந்ததாக கருதி கோயம்புத்தூரில் அதாவது காலை 6 மணிலேருந்தே அவங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுறாங்க. அகவல் பாராயணம் ஆரம்பிச்சிடுறாங்க 7:30 வரைக்கும். அதனால் அவர்கிட்ட இன்றைக்கு திண்டுக்கல்லுக்கு சுவாமி சரவணானந்தா அவர்களின் அவதார தின விழாவில் கலந்து கொண்ட இதன் நிறுவனர் திரு VS ராமதாஸ் ஐயா அவர்களை கேட்ட பொழுது, முந்தின நாளே வர்றவர்களுக்கெல்லாம் அக்காமடேஷன் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அங்கே நல்லா அந்த நிறுவனத்திலே மேலே ஹால் இருக்குது, இல்லை எங்கேயாவது அக்காமடேட் பண்ணிக்கிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முதல் நாள் வருவதாக இருந்தாலும் சரி, இல்லை விழா நாளிலே வருவதாக இருந்தாலும் சரி, அங்கே போதுமான இட வசதி இருக்கிறது. வரக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் தங்கி இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் திரு VS ராமதாஸ் அவர்கள் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நாள் 15/12/2024, அடுத்த மாதம்தான். இருந்தாலும் அவர் இன்று திண்டுக்கலுக்கு வந்த அந்த நேரத்தில் இதையெல்லாம் குறிப்பாக முக்கியமான அன்பர்களிடம் கொடுத்து சென்றார் இந்த அழைப்பிதழை. எனவே அவரது கோரிக்கையினை ஏற்று 15/12/2024 அன்றோ இல்லை அதற்கு முதல் நாள் மாலையிலே கிளம்பிய மற்ற ஊர்களிலிருந்து வருபவர்களும் கூட இரவு தங்குவதற்கு வசதியாக அங்கே இரவு சீக்கிரம் திருவருட்பா பாடல்கள் பாடலாம், சத்விசாரம் செய்யலாம். அவரே சொல்கிறார், முதல் நாள் நைட்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு வெல் அண்ட் குட்டு, முந்தின நாளே ஆரம்பிச்சிடலாம். நல்லா அருமையான சொற்பொழிவுகள், நம்மளுக்குள்ளே ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தலாம், சன்மார்க்க கலந்துரையாடல் தான் வேறுன்னு. அதே மாதிரி திருவருட்பா இசை நிகழ்ச்சியாக நாமே நடத்தி கொள்ளலாம் என்றெல்லாம் அவர் மிகவும் விரும்பி சொன்னார். ஆக 14/12/2024 அன்று இரவு செல்பவர்களுக்கு அங்கு தங்கும் வசதியும் இருக்கிறது. இரவு உணவுக்கும் அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். அதேபோல் 15/12/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே திண்டுக்கல் அன்பர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டது. முன்பு அருட்ப ரங்கநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதுமே கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி என்றால் தன்னுடன் ஒரு 10 பேரை அழைச்சிக்கிட்டு தான் போவார். 10 பேர்னால் ஆண் பெண் எல்லோரும் சேர்ந்து முதல் நாள் சாயங்காலமே அங்கே போய் சேர்ந்துருவாங்க, கோயம்புத்தூர் சேர்ந்துருவாங்க. சேர்ந்து இரவு முழுதும் அவர்கள் சத்விசாரமோ இல்லை கலந்துரையாடல் இல்லை சன்மார்க்க பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பது என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளெல்லாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் திரு அருட்பா ரங்கநாதன் அவர்கள் இருக்கும் பொழுது. அதேபோன்று திண்டுக்கல் அன்பர்கள் இதுவரைக்கும் கோயில்பாளையம் சென்று அந்த அவர் அமைத்திருக்கக்கூடிய அந்த சன்மார்க்க ஆலயத்தினை அனைவரும், அருட்பெருஞ்சோதி ஆலயத்தினை அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும். அத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு திண்டுக்கல்லிருந்தும் சரி மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து எந்த மாவட்டத்திலிருந்து வந்தாலும் சரி தான் அவர் அழைப்பதற்கு ரெடியாக இருக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள் என்பதை இன்று அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பொழுது அனைவருக்கும் கேட்டுக்கொண்டது. அந்த வகையிலே இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தெல்லாம் அன்பர்கள் வரலாம் என்பதை சொல்லி அமைவது மதுரை சன்மார்க்க அன்பர். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.